2008ஆம் ஆண்டு ஒரு சாதாரண இரவு. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள் வந்த ஒருவர் அடுத்த நாள் காலை அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அவர் எங்கே போனார் என்று தேடும்போது போலீசாருக்கு கிடைத்த குழு இந்த வழக்கையே ஒரு கொலை விசாரணையாக மாற்றியது. அன்று இரவு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள் உண்மையில் என்ன நடந்தது? திஸ் இஸ் மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2008இல் மும்பையில் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்து வந்த நீரஜ் குரோவர். இவர் டெலிவிஷனில் வேலை பார்த்து வந்ததால் மரிய சுசேராஜ் என்ற ஆக்டர்ஸுடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அந்த பழக்கம் நட்பாக மாறியது. ஆனால் அந்த நட்பு தான் பின்னர் இந்த வழக்கில் முக்கியமான ஒரு விஷயமாக மாறியது. மரிய சுசேராஜ் மும்பையில் தனது கெரியரை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவர் எமைல் ஜோரம் மாத்யூ என்ற நேவி ஆபீசரை திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தார். இங்கேதான் இந்த கேஸின் முக்கியமான ரிலேஷன்ஷிப் ஆங்கிள் ஆரம்பிக்கிறது. நீரஜ் மற்றும் மரியாவுக்கு இடையே நெருக்கம் இருந்ததாக இன்வெஸ்டிகேஷன்ல கூறப்படுகிறது. ஆனால் மரியாவின் ஃபியான்சியான ஜோரம் இதை பற்றி தெரிந்தபோது அவர்களுக்குள் பிரச்சனை உருவானது. சரியாக மே 6, 2008 அன்று இரவு நீரஜ் மரியா தங்கியிருந்த மும்பையில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மரியாவை சந்திக்க சென்றிருந்தார். அதே நேரத்தில் மரியாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்த ஜோரம் அங்கே நீரஜ் இருப்பதை அறிந்ததாக கோர்ட் ரெக்கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோரம் அப்போது கொச்சியில் இருந்தார். ஆனால் மறுநாள் காலை அவர் திடீரென மும்பைக்கு வந்தார். காலை சுமார் 7:30 மணிக்கு ஜோரம் மரியாவின் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்றார். மரியா கதவை திறந்ததும் ஜோரம் நேராக பெட்ரூம்குள் சென்றதாக ரெக்கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே நீரஜ் இருந்தார். அதற்கு பிறகு இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாக அரசு தரப்பு கூறுகிறது. இந்த சண்டையில் நீரஜுக்கு கத்திக்குத்து ஏற்பட்டு அவர் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இங்கிருந்து தான் இந்த கேஸ் இன்னும் அதிர்ச்சியாகிறது. நீரஜ் இறந்த பிறகு அவரது உடலை மறைக்க முயற்சி நடந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அபார்ட்மெண்ட்ல இருந்த சில தடயங்கள் மறைக்க முயற்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு சுவரில் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்ததாகவும் அந்த இடம் பின்னர் ரீபெயிண்ட் செய்யப்பட்டதாகவும் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிவித்தனர். இதற்கிடையில் நீரஜின் உடலை அபார்ட்மெண்டில் இருந்து வெளியே கொண்டு சென்று மும்பையில் ஒரு பகுதியில் டிஸ்போஸ் செய்ததாக அரசு தரப்பு கூறுகிறது. இந்த சம்பவத்தின் விவரங்கள் பின்னர் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்தன. நீரஜ் காணாமல் போனதால் அவரது குடும்பத்தினர்கள் கவலைப்பட ஆரம்பித்தனர். அதற்கு பிறகு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தீவிரமானது. மரியா மற்றும் ஜோரம் இருவரும் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். மே 21, 2008 அன்று இருவரும் கைது செய்யப்பட்டனர். இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் பல ஆதாரங்களை சேகரித்தனர். அதில் முக்கியமானதாக இருந்தது நீரஜின் உடலை டிஸ்போஸ் செய்ததாக கூறப்படும் இடம். மேலும் கொலை நடந்ததாக கூறப்படும் அபார்ட்மெண்டில் முக்கிய கிரைம் சீனாக மாறியது. ஒரு சாதாரண மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் இப்போது ஹை ப்ரொஃபைல் மர்டர் இன்வெஸ்டிகேஷனாக மாறியது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு சென்றபோது மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருந்தது. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட மர்டரா அல்லது திடீரென சண்டையில் நடந்த கொலையா? 2011இல் மும்பை செஷன் கோர்ட் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. கோர்ட் ஃபைண்டிங் படி எமைல் ஜோரம் மாத்யூவுக்கு கொலை குற்றச்சாட்டில் தண்டனை வழங்கப்படவில்லை. அவரை கொலைக்கு சமமாகாத குற்றமுள்ள மனித கொலை மற்றும் ஆதாரங்களை அளித்த குற்றங்களில் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து இதற்காக அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. கோர்ட் இதை ப்ரீ பிளானடு மர்டர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல ஜட்ஜின் ரீசன் என்னன்னா, சம்பவம் திடீரென ஏற்பட்டதாகவும் கொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டதற்கான போதுமான ஆதாரம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. மரியா சுசேராஜ் மீதும் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஆனால் செஷன் கோர்ட் அவரை கொலை குற்றத்திலிருந்து விடுவித்தது. அதே நேரத்தில் ஆதாரங்களை அளித்த குற்றத்தில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அவர் ஏற்கனவே விசாரணை கைதியாக சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டதால் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக நீரஜின் குடும்பத்தினர் இந்த தீர்ப்பில் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த வழக்கின் மிகப்பெரிய மர்மம் இதுதான். அந்த வீட்டுக்குள் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு முழுமையாக தெரியுமா என்றால் சந்தேகம்தான். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி நீரஜின் மரணத்துக்கு காரணமான தாக்குதலை ஜோரம் செய்ததாக நீதிமன்றம் முடிவு செய்தது. ஆனால் அது சட்டப்படி கொலை என்ற குற்றமாக கருதப்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதேபோல் மரியாவை கொலை குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுவித்தது. ஆனால் ஆதாரங்களை அளித்த குற்றத்தில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதனால் இந்த வழக்கை பற்றி பேசும்போது இருவரும் கொலை குற்றத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்வது தவறு. நீதிமன்றம் வழங்கிய உண்மையான தீர்ப்பை புரிந்து கொண்டு இந்த வழக்கை சொல்ல வேண்டும். ஒரு காணாமல் போன நபர், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு,
ஒரு எதிர்பாராத கொலை, அதை மறைக்க முயற்சி நடந்ததாக கூறப்படும் தடயங்கள் மற்றும் இறுதியில் கொலை குற்றத்துக்கு பதிலாக கொலைக்கு சமமாகாத குற்றமுள்ள மனித கொலைக்கான தண்டனை, இதுதான் நீரஜ் வழக்கை இன்றும் நினைவில் வைத்திருக்க செய்கிறது. ஆனால் அந்த காலை வீட்டுக்குள் உண்மையில் நடந்த அனைத்தையும் நாம் ஒருபோதும் முழுமையாக தெரிந்து கொள்வோமா என்ற கேள்வி நம்மை துரத்துகிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு மர்ம கேஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.